ஒரு கால் மட்டும் கனெக்ட் ஆகுது. எங்கள் வீட்டிலேருந்து பக்கத்து வீட்டிலேருந்து பேசுகிறாங்க. சுபா இது மாதிரி அருணா எனக்கு ஆக்சிடென்ட். என் பிள்ளை அப்படியே கால் என்ன நடக்குதுன்னே தெரியாம அப்பா அப்பான்னு காலை தடவி கொடுத்துக்கிட்டே வரான். யாரோ சம்மந்தமே இல்லாமல் ஒரு நர்ஸ் வந்து, ஏம்மா எப்படி நின்றுட்டு இருக்க, முதல்ல அந்த பேண்ட்டை போடு அப்படிங்குது. என் உயிர் போயிட்டு இருக்கு. நான் இப்போ பேண்ட் போடுறது அவசியமா? போவோம்னா கேட்கவே இல்லை, ஹாஸ்பிட்டல்லையும் விடலை. சொல்றது கேட்டு தானே எனக்கு வந்து இருந்திருக்கேன். நான் எனக்கு வேற என்ன சொல்ல தெரிஞ்சது? யாருக்கிட்ட சொல்லி என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னு எனக்கே தெரியல. அருணா சொல்லதே கேட்டுக்கிட்டே இருக்கேன். நான் வந்து ஐசியூ வார்டில் வச்சும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சிச்சு அருணா கண்ணை திறக்காத போதே எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த நெஞ்சில் வச்சு ஏறி ஏறி குத்துறானுங்க அந்த டாக்டர்ஸ்லாம். ஒன்றும் நடக்கல, நான் போறேன்டின்ட்டான். எல்லாருக்கிட்டையும் போய் கெஞ்சினேன், பாருங்க உங்களுக்கு என்னன்னு பாருங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ரெட் நோ லாங்கே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. ரீசெண்டாக நடந்த ஒரு டாக் ஷோவில் இவங்க பேசின அந்த ஒரு விஷயம் வந்து பார்க்கும்போது யாருக்குமே இப்படி இந்த ஒரு நிலைமை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னக்கூடிய அந்த வார்த்தைகள், அவங்களோட இமோஷன்ஸ் எல்லாம் பார்க்குற நம்மளை அந்தளவுக்கு வந்து இமோஷ்னல் ஆக்கிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கூட பட்டிமன்ற பேச்சாளர் மற்றும் ப்ரொஃபஸர் டாக்டர் சுபா அருணாச்சலம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பேசினதாக இருக்கட்டும், அந்த ஷோவில் நீங்கள் முக்கியமாக அழுதது, அது பார்க்கும்போது எங்களுக்கே அறியாமல் எங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துச்சு. நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. பார்க்குற யாருக்குமே அந்த ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு விஷயம் எங்களுக்கு அந்த ஒரு இம்பேக்ட் வந்து இருந்துச்சு. முதல்ல அந்த ஷோக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களோட மனநிலை அப்படிங்கிறது எப்படி இருக்குது? ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கா, ரிலீஃபாக இருக்கா? கண்டிப்பாக. ஏன்னா ஒரு அங்கீகரிக்கப்படாத காதலுக்கு கிடைச்ச ஒரு மிக முக்கியமான அங்கீகாரம் மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப லேட்டாக கிடச்சிருந்தாலும் இது நான் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக அந்த ஷோ எனக்கு அது ரொம்ப முக்கியமான ஷோ. ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்களுடைய தன்னுடைய துணையை பற்றி எல்லா இடத்துலையும் போடும்போது, அதெல்லாம் பார்க்கும்போது, ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ்லேயோ இல்லை வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயோ இல்லை எந்த கொலீக்ஸ் பேசிக்கும் போதோ அதெல்லாம் எனக்கு வந்து நம்மளும் இப்படி தானே வாழ்ந்தோம் அப்படின்ற ஒரு 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 ஹாப்பினஸ் வரும். பட் அதே நேரத்தில் இல்லைங்கிற அந்த ஒரு சோகம் வரும். அதெல்லாம் நான் ஹாப்பியாக வாழ்ந்தேன், எவ்வளோ ஹாப்பியாக வாழ்ந்தேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான அந்த மேடையாக எனக்கு அது கண்டிப்பாக அமைஞ்சுது. உங்கள் முகத்தில் இருக்கிற அந்த சந்தோஷத்தை பார்க்கும் போதே அது எப்படி இருந்திருக்கும்? அந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து இன்னொரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது, பிகாஸ் அது ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி வச்சுருக்கும் போது நீங்கள் சொல்லும் போது எங்களால் இமேஜின் பண்ண முடியுது எப்படி எவ்வளோ ஹாப்பியாக அந்த டைமில் இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் இது ஒரு மாதிரி எதிர்பாராத ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கும். நீங்களுமே அந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருந்திருப்பீங்க, உங்கள் அம்மாவை பார்க்க போன நேரத்தில் இப்படி ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து நடந்தது. அந்த நாள் என்ன ஆக்சுவலாக ஆச்சு மேம்? ஆக்சுவலாக வந்து எங்கள் வீட்டில் கண்டினியூவஸ் லாஸ் மேம். அருணாவோட தாய் மாமா இறந்து போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என் பாட்டி இறந்து போகிறாங்க. அடுத்த ஒரு மாதத்துலேயே என் பாட்டி இறந்து போகிறாங்க. என் பாட்டி இறந்து போகிறதுக்கு தான் அருணாவை வந்து நான் வலுக்கட்டாயமாக அனுப்பி வைக்கிறேன். அந்த காரியத்துக்கு இறந்ததுக்கு நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். இந்த காரியத்துக்கு நான் போகல, நீ அதான் இறந்ததுக்கு போயிட்டு வந்தாச்சு. ஏன்னா யாருமே பேச மாட்டாங்க எங்ககிட்ட. ஸோ நாங்கள் மட்டும் போயிட்டு ஃபார்மாலிட்டிக்கு வரணும். ஏன்னா ஃபேமிலி கேதரிங் இருந்தால் கூட எங்களை குரூப் ஃபோட்டோவுக்கு கூப்பிட மாட்டாங்க. அது மாதிரியெல்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ அதனால் அதெல்லாம் அருணாவுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கும். சரி, அவங்க அப்படி அக்செப்டட், அந்த கோபம் எங்களுக்கு புரியுது.
அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு நாங்கள் எதுவும் பிரயத்தனப்படலை. எங்கள் வேலையை பார்த்துட்டு நாங்கள் இருந்துகிட்டே இருந்தோம். அர்ணாவும் சொல்கிறான், நான் போகல, இங்கே நான் வந்து ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன் சென்னையில். ஸோ நீ வந்து குழந்தைங்கள கூப்பிட்டு போவேனா, நீ மட்டும் போயிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நான் தான் கேட்காம எல்லாரும் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக அனுப்பி வைக்கிறேன் அர்ணாவை. ஏன்னா எனக்கு இங்கே ஷூட் இருந்தது, தமிழா ஷூட் வந்து வேறு ஒரு டிவோர்ஸ் ரிலேட்டடான ஒரு ஷூட் போது அதுக்கு பேச கூப்பிட்ருக்காங்க. நான் பேசிவிட்டு டேரெக்டாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பிள்ளைங்களுக்கு லீவு அப்படிங்கிறதுனால இவங்க முன்னாடி போகிறாங்க. ஸோ அவங்க அம்மா வீட்டில் தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் காரியத்துக்கு எல்லோரும் சேர்ந்து போகிறதா பிளான். அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்த நேரத்தில் ஆக்சுவலாக அருணா மட்டும் இறந்து போகல, அருணாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறார். ஸோ ஸ்பாட்லேயே அவர் இறந்து போகிறாரு. எனக்கு இங்கே ஷூட்டில் நான் அப்போ தான் அருணா கிட்ட பேசுகிறேன், எனக்கு மைக்கே கிடைக்கல அருணாப்பியா, அது மாதிரி நான் ஒரு பாயிண்ட்டு தான் சொன்னேன், அது வருமா என்னன்னு எனக்கு தெரியல, நல்லா இருந்துச்சு ஆனால் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அதுதான் நான் வைக்கிறேன் அருணா கிட்ட பேசின கால் அப்படிங்கிறது. பார்த்தா வருஷெல்லாம் கண்டினியூஸாக எந்தெந்த நம்பர்லேருந்து ஃபோன் வருது. அந்த ஷெட்டை விட்டு வெளியே வந்தால் எனக்கு எந்த காலையும் அட்டனே பண்ண முடியல. ஒரு கால் மட்டும் கனெக்ட் ஆகுது, எங்கள் வீட்டிலேருந்து பக்கத்து வீட்டிலேருந்து பேசுகிறாங்க, சுபா இது மாதிரி அண்ணனுக்கு ஆக்சிடெண்ட்டு, அண்ணனுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் அண்ணனோட ஃப்ரெண்டு இறந்து போயிட்டாரு அப்படின்னு, ஸ்பாட்லேயே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு செம்ம ஷாக்கு, நம்பவே முடியல. அருணா ஃபோனுக்கு ஃபோன் போடுறேன், கனெக்டே ஆகவே இல்லை. அப்புறம் உடனே நான் அழுதுகிட்டே அந்த பூந்தமல்லி ஹைவே ஃபுல்லாக அழுதுகிட்டே பஸ்ஸில் ஏறி போகிறேன். போய் பார்த்தா அருணாக்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டான். ஸோ பேசிக் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எய்டெல்லாம் பண்ணிவிட்டு வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. ஒன்றும் இல்லை, லைட்டாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது, நம்ம நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னோடனே என்னென்னா எதுவுமே இல்லை, மடியே இல்லை, எதுவுமே கிடையாது. இங்கே லைட்டாக அந்த தாடையில் ஒரு கீரல், அதுக்கு ஒரு 3 தையல் போட்டிருந்தாங்க, வேறு எதுவுமே இல்லை. தண்ணி வேணும்னு நைட்டு கேட்டுகிட்டே இருந்திருக்கான். அப்புறம் தண்ணியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நான் போய் பார்த்ததும் நம்ம எங்கேயாவது லோக்கலில் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், நான் சொல்லிகிட்டே இருக்கேன், பாண்டிச்சேரி போயிடுவோம் இல்லை சென்னைக்காவது போயிடுவோம், உடனே கிளம்பிடுவோம். ஏன்னா 2 பேரும் போய் ஒருத்தர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த வீட்டில் எவ்வளோ துக்கம் இருக்கும் பாருங்கள். அந்த வீட்டுக்கும் நம்ம போக முடியாது. அங்கேயும் ஒரு இதே மாதிரி 2 குழந்தைங்க, என் வயசு பிள்ளைங்க தான், அவங்களுக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஸ்கூல் டேஸ்லேருந்து ஒன்றா படித்தவங்க, எல்லா சந்தோஷத்தையும் அந்த இறக்கிறதுக்கு வரனா எங்கள் வீட்டில் அவங்க ஃபேமிலியாக வந்து தங்கிட்டு இருந்துட்டு எல்லாரும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துட்டு போயிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு டெத் அப்படிங்கிறது எங்களால் நம்பவே முடியல. வந்து அருணாவை கூட்டிகிட்டு வரோம், லோக்கலில் ஹாஸ்பிட்டலில் காட்டுறோம். நெஞ்சு மட்டும் அப்படியே துடிச்சிக்கிட்டே இருக்குது, நெஞ்சு மட்டும். அந்த டாக்டர் சொல்கிறாரு, சரியாக அவருக்கு தூக்கம் இல்லை, க்ளோஸ் ஃப்ரெண்டோட டெத்தை கண்ணுக்கு முன்னாடி பார்த்தது அவருக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐயோ, அதுக்கப்புறம் நிறைய நடந்துச்சு மேம். அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னது தான், அது சொன்னால் எனக்கு தாங்கவே தாங்காது. ஏன்னா மேம், வாழ்க்கை வந்து நான் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் தான் அருணா எல்லாருக்கும் சொல்லுவான், ஹெல்மெட் போட்டுருப்போன்னு. கடைசியில் அப்போனே ஹெல்மெட் போடாமல் இருந்திருக்கான். எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிவிட்டு நம்மளே அந்த தப்பு பண்ணும்போது எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதனால் என்ன சொல்கிறது, அது எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்தாலும் ஒரு அவசரத்துக்கு அங்கே ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டே இல்லை அந்த ஹாஸ்பிட்டல்னு அப்போ தான் தெரியுது. அண்ணாமலை யூனிவர்சிட்டி, ஐயோ அப்பா, அண்ணாமலை யூனிவர்சிட்டி என்னோடய பிஹெச்டி வந்து என்னோடய பெரிய கனவுன்னு நினச்சி அங்கேருந்து என்னோடய டிகிரியை வாங்கிட்டு வந்தேன். அது என்னோடய வாழ்க்கையாக இன்றைக்கி இருக்குது. என் வாழ்க்கையை தொலைச்ச இடமும் அதுதான். ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டே இல்லைன்னு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது. அங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ண மாட்றாங்க. சென்னைக்காக கூப்பிட்டு போயிடலான்னா சரியான மழை, யாருக்கிட்ட சொல்லி என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னு எனக்கே தெரியல. அருணா சொல்லதே கேட்டுக்கிட்டே இருக்கேன் நான். வேணாம் இங்கேயே இருக்கலாம்னு சொல்கிறான், எல்லாமே பேசுகிறான். அவன் சொல்கிறது கேட்டு தானே எனக்கு வந்து இருந்திருக்கேன் நான்.
எனக்கு வேற என்ன சொல்ல தெரிஞ்சது? அவன்கிட்ட நோவே சொன்னதில்லை நான். எனக்கு சரியானது தானே அவன் சொல்லுவான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். போவோம்னா கேட்கவே இல்லை, ஹாஸ்பிட்டல்லையும் விடலை. அந்த ஹைவே வேற அப்போ தான் போட்டுட்ருக்குறாங்க. கடலூர் பாண்டிச்சேரி காரைக்கால் ஹைவே ஃபுல்லாக கொத்தி 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 போட்டு வச்சுருக்காங்க. ஆம்புலன்ஸ் அதில் போகவும் முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ மழை, சம்பந்தமே இல்லாமல் ஜூனில் அவ்வளோ மழை. நானும் எந்தெந்த டாக்டரையோ தேடுறேன், யார்கிட்டயோ போய் ஃபோன் பண்ணி கேட்குறேன். யார் என்ன சொல்லுவாங்க என்ன சொன்னாங்கன்னா தெரியல மேம். அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். அப்படியே அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிற டைமில் ஏதாவது பண்ணி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதுக்குள்ள ஹாலுக்குள்ளே எந்த லேடிஸையும் விடவே மாட்டாங்க. நான் பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கேன். என்னை விட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு தடவை எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும் போது நான் போய் இருக்கிறேன், பக்கத்தில் இருக்கிறேன்னதுக்கு லேடிஸ் இருக்கக்கூடாதா, நீ போன்ட்டு அருணா போய் இருந்து அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்தான். என்னை அந்த என்னை அவ்வளோ ரசிச்சியடி, என் சிரிப்பை பற்றி சொல்லிகிட்டே இருப்பியடி, என் குரல் அவ்வளோ பிடிக்கும்னு சொல்லுவேடி, நான் போகிறதையும் பாரு, நான் கஷ்டப்பட்டு போகிறதையும் பாருன்னு சொல்கிற மாதிரி இருக்குது அந்த டே நினச்சி பார்த்தா. இப்போ நீங்கள் I'm sorry. No. Relax. ஒரு பிரச்சனை. அந்த இப்போவும் அந்த நாள் அந்த எம்ஆர்ஐ ரூம்குள்ளே இப்போது நீங்கள் யோசித்து பார்க்கும்போது முதல்ல உங்களுக்கு என்ன விஷயம் டக்குன்னு ஞாபகம் வரும்? ஏன்னா கண்ணு முன்னாடியே நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க இத்தனை வருஷம் கூட இருந்தவங்களுடைய உயிர் கண்ணு முன்னாடி போகிற அந்த இதெல்லாம் யாருக்குமே நடந்துடக்கூடாதுன்னு தான் இருக்கும். அந்த நாளை எப்படி கடந்தீங்க? இன்னுமே அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறீங்கன்றது தான் மேம். எப்படி அதை ப்ராசஸ் பண்ணுறீங்க? ஆமாம், அந்த எம்ஆர்ஐ ஹாலுக்குள்ளே மேம் என் கூட 2 டாக்டர்ஸ் இருக்காங்க. ஏதாவது பண்ணுங்கன்னு அப்படி கத்துறேன். ஏன்னா எதோ பண்ணுறாங்க, ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க, ஒன்றுமே பண்ண முடியல, அவங்களாலையும் ஒன்றுமே பண்ண முடியல. ஸ்ட்ரெச்சரில் தள்ளிட்டு வராங்க. நானும் என் பையனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. என் பின்னாடியே ஓடி வந்துக்கிட்டே இருக்கான். ஐசியூ வார்டில் வச்சும் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சிச்சு, அருணா கண்ணை திறக்காத போதே எனக்கு தெரிஞ்சிச்சு. எல்லாருக்கிட்டையும் போய் கெஞ்சினேன், பாருங்க அவங்களுக்கு என்னன்னு பாருங்க. காலையில் 3 மணிக்கு ஹார்ட் அட்டாக் வருது மேம்.
நான் போட்டிருந்த டாப்ஸோட பேண்ட்டு எல்லாத்தையும் இழுத்து சுருட்டிக்கிட்டு அள்ளிக்கிட்டு ஆம்புலன்ஸில் நானும் என் பையனும் ஓடி வரோம். அருணாவை அட்மிட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ஊசி போடுறாங்க. யாரோ சம்மந்தமே இல்லாமல் ஒரு நர்ஸ் வந்து, ஏம்மா எப்படி நின்றுட்டுருக்க, முதல்ல அந்த பேண்ட்டை போடு அப்படிங்குது. என் உயிர் போயிட்டுருக்கு. நான் இப்போ பேண்ட்டு போடுறது அவசியமா? சமூகம் ரொம்ப ரொம்ப அசிங்கமானது மேம். பொம்பளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப அசிங்கமானது. என் பிள்ளை அப்படியே கால் என்ன நடக்குதுன்னே தெரியாம அப்பா அப்பான்னு காலை தடவி கொடுத்துக்கிட்டே வரான் ஆம்புலன்ஸில். இவங்களுக்கு நான் பேண்ட் போடாமல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது தான் அசிங்கம். அது இருக்கு மேம். படித்தவங்களே இப்படி பேசுதில்ல, படிக்காதவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க பாருங்க. ஒருவேளை நீங்கள் அங்கே ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டோ ப்ராபப்ளி அங்கே ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட் எய்ட் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு தெரியல மேம். ஆக்சுவலாக ஆக்சிடெண்ட்டில் இந்த ரிப்போர்ட் என்ன சொன்னுச்சுன்னா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து உள்ள காயம் இருந்திருக்கு, அதனால தான் அது அப்படின்னு தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல். 3 நாள் சின்ன எலும்பு வந்து அட்டில் குத்துனதுனால தான் அப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே யாரும் கையிலே அப்படியே படுத்து தூங்கினா தான் எனக்கு தூக்கம் வரும். அந்த நெஞ்சில் சாஞ்சிட்டு தூங்கினா தான். இந்த பக்கம் நான் படுத்து கிடப்பேன், அந்த பக்கம் என் பசங்க படுத்து கிடக்கும். அந்த நெஞ்சில் வச்சு ஏறி ஏறி குத்துறானுங்க அந்த டாக்டர்ஸ்லாம். ஒன்றுமே நடக்கல, நான் போராண்டின்ட்டா. அதுக்கப்புறம் ஃபேமிலியோட சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமே. ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் என்ன சொன்னாங்க அந்த நாள்? துணையாக இருந்தாங்களா? அது வரைக்கும் பேசாத எங்கள் அப்பா வந்து பேச ஆரம்பித்தார். அன்றைக்கி தான் வந்தார் எங்கள் வீட்டுக்கே. வராரு அருணா வீட்டுக்கே. அப்போ தான் வராரு. திருமணமாக எத்தனை வருஷம் கழிச்சு மேடம்? ஆயிடுச்சு மேம், 15 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அப்பா வந்தாங்க. பிள்ளை சின்னவனை நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா எனக்கு ஒர்க் டைமிங்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறதுனால சின்னவன் வந்து ஃபுல்லாக எங்கள் அருணாவோட வளர்ந்தவன் தான். ஸோ அதனால் அவனை பார்த்துக்கிட்டாங்க. பட்டு நான் வந்து நான் ஒரு ஏத்திஸ்டாக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்பயும் எனக்கு இது மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை. அவங்க சொல்கிற அந்த ரிச்சுவல்ஸ் இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. அருணா இறந்து போன பிறகு அந்த பாடி எடுத்துகிட்டு போன பிறகு நான் வீட்டு வாசலில் உட்காந்துருக்கேன். எங்கள் மாமியார் வந்து சொல்கிறாங்க, உன் மூஞ்சை யாரும் பார்க்க மாட்டாங்க, உள்ளே ஏஞ்சி வா, இப்போ பார்க்கக்கூடாது உன்னை யாரும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து ஜாலியாக உட்காந்து சிரித்து பேசினேன் அந்த வீட்டு வாசலில், என் வீட்டு வாசலில், அருணாவோட வீட்டு வாசலில், நம்ம வீடுன்னு நினச்சி அந்த வீட்டுக்குள்ளே வந்த வீட்டில்
என்னை வந்து இப்போ என் மூஞ்சி பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய காயம் இல்லை இதெல்லாம். அவங்களுக்கு எங்கள் மாமியாரும் ரொம்ப ரிச்சுவல்ஸ் அது இதுன்னு பேசுகிறாட்டில் அவங்க மேலே நான் தப்பு சொல்ல, அவங்களுடைய கருத்து இல்லை அது. அந்த சொசைட்டி அவங்களுக்கு கொடுத்ததை எனக்கு கொடுக்குறாங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பட் ஐயோ இந்த ஊரில் இதுக்கு மேலே இருந்தால் சரியே பட்டு வராதுடா, ஓடி வந்துட்டு திரும்ப சென்னைக்குன்னு அடுத்த 2 நாளில் கிளம்பி திரும்ப சென்னைக்கு வந்துட்டேன். இருந்து அடுத்த 2வது நாள் வந்துட்டீங்களா? என்னோட ரிச்சுவல்ஸ் எதுவும் எனக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். நான் எதையுமே அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஸோ நான் கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா நான் இங்கே முக்கியமான ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறேன். அந்த ஈவெண்ட்டுக்கு ஹோஸ்ட் நான் தான் வந்து ஹோஸ்ட் பண்ண ஈவெண்ட்டு. நமக்கு அதுதான் பேஷன். அருணாக்கு அதுதான் பிடிக்கும். நான் அதை மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. நானும் அருணாவும் தான் இருந்து எல்லாம் ரெடி பண்ணுறோம். அந்த ஈவெண்ட்டுக்கான ஷீல்டு ரெடி பண்ணது, கெஸ்ட்டு கூப்பிட்டது எல்லாமே நானும் அருணாவும் இருந்தால் சேர்ந்து தான் சேரும். ஸோ வந்துட்டேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.